والصلاة والسلام على سيدنا محمد. الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنه ورضوا عنه صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று என்றும் நிலவட்டுமாக. என்னுடைய உரையை ஆரம்பிற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை சிறப்பு பெற வேண்டும், சீரான முறையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவ்வப்போது நபிமார்களினுடைய வரலாற்றையும் சஹாபாக்களினுடைய வரலாற்றையும் நாம் படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று நான் உங்களுக்கு முன்னால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்றை சிறு குறிப்பினை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கிறேன். யார் இந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்? சில பேருக்கு இந்த முஆவியா என்று பெயர் சொன்னாலே அலர்ஜியாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன் அவர்கள் முஆவியாவை திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள்? அவர்கள் மீது கடும் வஞ்சத்தனத்தை சில பெயர்கள் ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலில் இவர்களை பார்ப்பதற்கு முன்னால் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஹாபி கன்-நுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். ஃபபிஅய்யிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், நீங்கள் யாரை வேணாலும் பின்பற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய ரசூல் நமக்கு சொல்லி தருவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவை குர்ஆனில் ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான் என்று சொன்னால் அவர்களினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய வஹீயை எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல ஹதீஸ்களை இவர்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். இவர்களினுடைய பிறப்பு என்பது ஹிஜ்ரத்திற்கு முன்னால், அதாவது ஹிஜ்ரத் செய்வதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கிறார்கள். இவர்களினுடைய தாய் பெயர் ஹிந்த் அம்மையாரும் இவர்களினுடைய தந்தை பெயர் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும். இவர்களுக்கு சிறப்பாக சொல்ல போன்மையானால் அரசியல் ஆசான் என்று சொல்லலாம். எப்படி ஒரு அரசியல்வாதி அரசியலை நடத்த வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலாக இருந்தவர்கள் தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களினுடைய ஆட்சியில் தான் முதல் முறையாக நிரந்தரமான இராணுவத்தை இவர்கள் உண்டாக்கினார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையில் நடந்த சில கருத்து வேறுபாடின் காரணமாக
அவர்களுக்கும் இவர்களுக்கும் நடந்த ஒரு போரின் காரணமாக இந்த அரசியல் என்பது இரண்டாக பிரிந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரியாவிலேயும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈராக்கிலேயும் ஆட்சி செய்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாக இந்த இரண்டு பெயர்கள் பிரிந்தார்கள் என்று சொன்னால் அந்த கருத்து வேறுபாடு என்ன, ஏன் பிரிந்தார்கள் என்பதை யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் எந்த ஒரு இல்மும் இல்லை. இவர்கள் ஒரு சஹாபி, அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய ஒரு சஹாபி, அதோடு நாம் நிப்பாட்டி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹு, என்னுடைய சஹாபாக்களை யார் பிரியப்படுகிறாரோ அவரை நானும் பிரியப்படுகிறேன் என்று பெருமானார் சொன்னார்களே, அத்துடன் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், அநியாயமாக ஆட்சி செய்கிறார்கள், இவரினுடைய மகனான யஸீதை அடுத்த ஆட்சியாளராக அறிவித்தார்கள் என்பதெல்லாம் இவரின் மீது விமர்சிப்பது ஒரு நல்ல முஃமின்களுக்கு அழகில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவரினுடைய மகனை யஸீதை அடுத்த ஆட்சியாளராக அறிவித்தது அக்கால கட்டத்தில் வாழ்ந்த உலமாக்களுக்கும் பிடிக்கவில்லை என்றாலும், ஆனால் இது இவருடைய கருத்து என்பதை சுன்னத் வல் ஜமாத் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் மிகவும் உறுதியாக இருக்கிறது. அது அவருடைய முடிவு தானே தவிர அதன் மூலமாக இவர்களை விமர்சிப்பது என்பது ஒரு நல்ல முஃமின்களுக்கும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் உடையவர்களுக்கும் சரியில்லை. அதனால் தான் சுன்னத் ஜமாத் சொல்லுவார்கள், இந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய ஒரு சஹாபி, அவ்வளவுதானே தவிர இதுடன் நம்முடைய நாவையும் காதையும் மூடிக்கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு மேலாக சென்று முஆவியா அப்படி செய்து விட்டார், முஆவியா இப்படி செய்து விட்டார் என்று சொல்வது நம்முடைய ஈமானை பாதிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னால் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களினுடைய வாழ்க்கை முறையை நாமும் பின்பற்றி வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உஸீக்கும் பிதுஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்தபடியாக